Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு போர்ட்டல் ரீடிங். ஸோ இந்த போர்ட்டல் வந்துட்டு இட்ஸ் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு போர்ட்டல் அண்ட் பவர்ஃபுல் போர்ட்டல் ஆல்சோ. ஸோ இந்த டைமில் வந்துட்டு புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை பிளான் பண்ணணும், யோசிக்கணும், இது மாதிரி ஒரு விஷயம் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு இந்த ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த ஒரு டேலேருந்து நீங்கள் அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக ஜிம் ஜாயின் பண்ணும் ஆர் எனி திங் இந்த ஒரு டேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளார போகலாம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். ஆரஞ்ச் கலர் பைல் நம்பர் 1, கிரீன் கலர் பைல் நம்பர் 2, ப்ளூ கலர் பைல் நம்பர் 3. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பைல் சூஸிங் வந்து உங்களோட உள்ளுணர்வு படி வந்துட்டு போங்க. ஓகேவா? உங்களோட ஃபேவரட் கலர்ஸை தாண்டி இந்த 3 கலர்ஸ்லையுமே வந்துட்டு எந்த ஒரு கலர் உங்களை வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது இந்த டைம்ல, எந்த கலர் வந்துட்டு டக்குன்னு ஒரு 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 பைல் சூஸ் பண்ணி ஓகே இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பைல் யூ கேன் சூஸ். மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பைல் சூஸிங் அப்போ கொஞ்சம் பொறுமையாக கூட டைம் எடுத்துட்டு நல்ல ஒரு சோல்ஃபுல்லாக வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஓகே, பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். கொஞ்சம் டைம் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு பைலை சூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கலர் சூஸ் பண்ணீங்களோ ஆரஞ்ச் கலர், உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கு பார்ப்போம். இந்த போர்ட்டல் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, என்ன மாற்றங்கள் வருது பார்க்கலாம். ஓகே, காட் பில்லர் ஆஃப் லைட். யுவர் வைப்ரேஷன் இஸ் ரைசிங், யூ ஆர் த ஆரக்கிள். எஸ், நல்லா இருக்கு. எடுத்த உடனே ஒரு ஃபேவர். Door to personal healing and happiness. Okay, see pile number 1. பைல் நம்பர் 1க்கு ஸ்டார்டிங்ல ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு போர்ட்டல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆகுது. இந்த ஒரு டோரில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹாப்பினஸ், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் முடியாது, கிடைக்காதுன்னு இருந்த விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப மேஜரான ஒரு விஷயங்களை வந்து தேடி போகிறத விட சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாவே அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் இந்த டைமில் வந்துட்டு உங்களோட இந்த பழைய விஷயங்கள், இப்போது என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயம் உங்களை தடுக்குதோ இத்தனை வருஷங்களா, இத்தனை ஒரு மந்த்ஸா வந்து எந்த விஷயங்கள் உங்களை ரொம்ப ஸ்டாப் பண்ணுச்சோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எண்ட் ஆகும். பிகாஸ் உங்களோட அந்த ஒரு வைப்ரேஷன் ரைஸ் ஆகுதுன்னா அப்போ உங்களோட எனர்ஜி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த ஒரு எனர்ஜி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் உங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஷுட் பி ரியல் ஹாப்பினஸ், ஹீலிங். சக்ஸஸ், விக்டரி அதெல்லாம் வந்து செகண்டரி. இது வந்து மேஜரான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த பைல் நம்பர் 1 வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்பெஷல் டேயில் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் மற்றவங்களுக்காக பண்ணுறீங்க இல்லை மற்ற விஷயங்களுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்காக பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஓகே, ஸோ see again once again got Ace of Pentacles. உங்களோட விஷஸ், நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் டெஃபினெட்லி வந்துட்டு இந்த நியூ டோர்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர், 7 of Wands and 6 of Cups. எஸ், நல்ல ஒரு சைலண்டான ஒரு அட்ராக்ஷன் தெரியுது. அதாவது ஒரு பயங்கர ஒரு போல்டா போய் லைக் அ லயன் எனர்ஜி மாதிரி இல்லாம சைலண்டாவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. ஆக்சுவலி ஒரு சில பேர் வந்துட்டு உங்களை சைலண்ட் கில்லர்னு கூட சொல்லுவாங்க. பார்க்க அமைதியா இருப்பீங்க, ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் உங்க மேல ஜெலஸ் ஆகிறதுக்கு அது ஒரு ரீசன். பிகாஸ் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்வாங்க, பட் ஆனால் அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதில் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஜெலஸ் அண்ட் என்வி இதெல்லாம் வந்துட்டு உங்கள் மேலே இருக்கலாம். பட் இந்த டைமில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் லேசியாக இல்லாமல் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி பண்ணலாம். புதுசாக அப்படின்னா இது வந்து பிஸ்னஸ் மட்டும் கிடையாது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட டெய்லி ரொட்டீன் அண்ட் லைஃப் ஸ்டைல், எனி திங் எதுவாக இருந்தாலும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா டெஃபினெட்லி பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் சைன் வந்து தெரியுது. அதாவது சம்திங் வந்துட்டு பாஸ்டில் நடக்காத ஒரு விஷயம், இது வந்து நல்லது தான், நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்கும். ஓகேங்களா? ஸோ பாஸ்டில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும், ஆனால் அது கிடைக்காம தள்ளி போயிருக்கு. அது அப்படியே பல வருஷங்களாக அது வந்து உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கு. ஸோ இந்த போர்ட்டல்ல இருந்து அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு ரியாலிட்டி, ரியல் லவ், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஓகே, நீங்க வந்து ஆசைப்பட்டது ஒரு ட்ரீம்லயுமே உங்களோட விஷன்ஸ்ல மட்டும் இல்லாம அது ரியல் லைஃப்ல வரும். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன், இது வந்து என்ன அப்படின்னா கோ ஃபார் இட்டுங்கிறது தான் பாயிண்ட்டு. உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் ஸ்பிரிச்சுவல் சைடில் இருந்து இருக்கு. நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக யோசிச்சுட்டு இல்லாமல் கோ ஃபார் இட். கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க, போல்டாக பேசுங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. இது வந்து உங்களுக்கான ப்ரொடெக்ஷனே பார்த்தீங்கன்னா பீப்புள் கிடையாது, டிவைன் ஒன்று. ஸ்பிரிச்சுவல் சைடில் இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன். செகண்ட் நீங்கள் சொல்கிற அந்த எஸ்ஆர் நோல தான் இருக்கு. ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து ஒரு ஹீலிங் ஹாப்பினஸ்க்கான ஒரு டோர் ஓப்பன் பண்றாங்க. பட் உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர், உங்களுக்கான ஒரு ட்ரீம், உங்களுக்கான ஒரு கோல், கெரியர் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க தான் மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிளாக்கேஜா இருக்கிறது டார்க்னஸ், இல்லைனா வந்துட்டு சேடாக இருக்கிறது, இதுதான் பிளாக்கேஜ். ஆனால் அந்த பிளாக்கேஜஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணி உங்களுக்கான நியூ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு நல்ல சான்ஸ், இந்த போர்ட்டல் வந்துட்டு இது ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்துட்டு கொண்டு போங்க. ஓகே, டைரக்ஷன். பைல் நம்பர் 1 வந்துட்டு யூ மேபி ஃபயர் சைனாக இருக்கலாம் நீங்கள், இல்லைன்னா வந்து மோஸ்ட்லி ஒரு ஸ்கார்பியோ எனர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கார்பியோ லைக் அ ஃபீனிக்ஸ் மாதிரி தான் நீங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கூலான என்விரான்மெண்ட்டில் க்ரோ ஆக மாட்டீங்க, ஒரு ஃபயர்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் க்ரோ ஆவீங்க. உங்களை யாராவது வந்து ரொம்ப சீண்டுனா, ரொம்ப உங்களை வந்து கோவம் உச்சத்துக்கு கொண்டு போனாதான் அந்த இடத்துல நீங்கள் ஒரு முடிவெடுத்து க்ரோ ஆவீங்க. உங்களை வந்து பாராட்டிகிட்டே இருந்தால் நீங்கள் க்ரோ ஆக மாட்டீங்க. உங்களோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டில் டார்கெட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கோவம் வந்து அது மூலயமா நீங்கள் நிறைய செஞ்சு க்ரோ ஆவீங்க. ஸோ ஃபயர் எனர்ஜி, ஃபயர் எலமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஐ திங்க் பைல் நம்பர் 1 வந்துட்டு மோஸ்ட்லி கேண்டில் லைட் யூஸ் பண்ணுங்க. ஃப்ளேமோட கனெக்ட் பண்ணுங்க, ஃபயர் எலமெண்ட்டோட வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. அந்த ஒரு பிரைட் சன், ஆரஞ்ச் கலர்ஸ், அந்த மாதிரி ஒரு டார்க் அண்ட் கலர்ஃபுல் கலர்ஸோட வந்துட்டு மோஸ்ட்லி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த டைம்ல வந்துட்டு அந்த ஒரு கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஓகே, pile number 1, that's all. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Crumbling,
victory. Wonderful. Pile number 2 வந்துட்டு it's a green signal. Three of Wands, okay. Hierophant and Page of Cups, right. Pile number 2. Pile number 2 வந்துட்டு இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எஸ் ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ லாங் டேர்ம் பிளானிங், ஒரு பெரிய ஒரு கோல் இருக்கு அப்படின்னா அது நோக்கி வந்து டிராவல் பண்ணுங்க, அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட எனர்ஜி அண்ட் கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரென்த் கார்டு ரிவர்ஸ் வந்து எனக்கு முன்னாடியே வந்துச்சு. பட் ஒன்ஸ் அகெயின் நான் ஷஃபிள் பண்ணப்போ அகெயின் இது வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். ஸோ இது ரெண்டும் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்க வந்து இப்போ இந்த டைம்ல வந்துட்டு இந்த போர்ட்டல்ல இருந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த், கேரக்டர், கான்ஃபிடென்ட், போல்ட்னஸ். ஏன் அப்படின்னா வந்து பிகாஸ் உங்களோட எனர்ஜியா இருக்கட்டும், உங்களோட லவ் வந்துட்டு வாட்டர் மாதிரி இருக்கு. சும்மா அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே போகுதுன்னாலே ஸ்டேபிளா நிக்கல. உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு பீப்புளா இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், அது அப்படியே வாட்டர் மாதிரி வரும், அப்படியே போயிடுது. ஆனா வந்துட்டு நிலையா நிக்கல, ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இல்ல. ஓகே, ஸோ சம்திங் இஸ் டிஸ்ட்ராயிங் யூ இன்டர்னலி வந்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ரோ ஆயிட்டு வந்துட்டே இருக்கீங்க. அண்ட் அது மூலியமா வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் போல்ட்னஸ் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகேங்களா? சி இது என்ன அப்படின்னா யூ ஆர் அ மெஜிஷியன். உங்களுக்கு வந்துட்டு யூ ஆர் ஆக்சுவலி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஹார்ட் சக்ரா, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் தான். அதுதான் பிக்கெஸ்ட் எனிமி. மற்றபடி வந்து நீங்கள் வந்து டேலண்டட் இல்லை, மற்றவங்கலாம் வந்து ரொம்ப சூப்பராக லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறாங்க, ஏன் எனக்கு டேலண்ட் இல்லை அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேலண்ட் இருக்குது. யூ ஆர் வெரி மச் நாலேஜபிள் பர்சன் ஆல்சோ. ஆனால் வந்துட்டு உங்களோட ஹார்ட் சக்ரா வீக்காக இருக்குது. ஹார்ட் சக்ரா அப்படின்னா எமோஷன்ஸ், லவ், ஒரு விஷயத்தை விருப்பப்பட்டு செய்யறது, அதை நிலையாக வந்து செய்யறது, இது எதுவுமே வந்துட்டு உங்ககிட்ட இல்லை. சம்திங் உங்களுக்குள்ள வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகுது. அது என்னங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் நீங்க. ஓகே, பிகாஸ் வந்து உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் கரண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து அதுக்கு காரணம். அண்ட் அதுதான் வந்துட்டு உங்களோட இந்த வீக்னஸ் ஆஃப் கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் இன்னொரு ரீசன். ஓகேங்களா? பட் இந்த ஒரு போர்ட்டல் இருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க சரி பண்ணணும். இதுல நீங்க நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, விக்டரி கார்டு வந்திருக்கு. டைரக்ட் விக்டரி வந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விக்டரி அப்படின்னாவே ஸ்ட்ராங் சக்சஸ், விக்டரி இது எல்லாமே வந்துட்டு நீங்க ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட அது ரொம்ப ஃபோக்கஸோட, ரொம்ப ஒரு கவனம் அதிகமா இருக்கணும். விருப்பப்பட்டு செய்யறப்போ அது ஈஸியா வந்து சக்சஸ் ஆகும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. சும்மா ரேண்டமா மற்றவங்க சொல்றாங்கன்னு செஞ்சீங்கன்னா நிச்சயமா வந்து சக்சஸ் ஆகாது. ஓகே, பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு கிளம்ஸியாக வந்து இருக்குது கரண்ட்லி. இந்த போர்ட்டலில் இருந்து உங்களுக்கு சொல்கிற விஷயம், எஸ் நீங்கள் இந்த விக்டரிங்கிற ஜேர்னிக்குள்ளார ட்ராவல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட சோல் வந்துட்டு இதுதான் உங்களோட டெஸ்டினி, இதுதான் உங்கள் பாதங்கிறது அழகாக வழி காட்டும். ஸோ அது மூலியமா அந்த பாதை வழியாக போனீங்க அப்படின்னா எஸ். ஸோ வரக்கூடிய ரேண்டமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்காம மற்றவங்க சொல்றாங்களேன்னு ஓகே பண்ணாம உங்களுக்கு எது வேணுமோ, எது சரியா இருக்குதோ அதை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். பிகாஸ் அதுதான் உங்களோட சோல் உங்களுக்கு சொல்றது. அப்படி போனாதான் உங்களுக்கு விக்டரி வரும். அதை விட்டுட்டு மற்றவங்க பண்றாங்களே நானும் பண்றேன், மற்றவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க நானும் பண்றேன், அவங்க ஐடியில் ஒர்க் பண்றாங்க நானும் பண்றேன், அதெல்லாம் செட் ஆகாது. உங்களோட சோல் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் கம்பேரிஷன் தான் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். சும்மா கம்பேர் பண்றீங்க. காம்படிஷன் இஸ் குட், ஹெல்தியான காம்படிஷன். ஓகே, சின்ன விஷயங்கள் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு அதோட ஃபைட் பண்றது வந்து நோ யூஸ். உங்களோட எனர்ஜி தான் வந்து ட்ரெயின் ஆகுது. ரைட். ஸோ இந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பயம்,
ஏன் பயப்படுறீங்க? எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயத்தை கொடுக்குது? செகண்ட் திங், செல்ஃப் டவுட். எதுக்கு உங்களை நீங்களே சந்தேகப்படுறீங்க? உங்களால இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியாது, உங்க ஃபேமிலியை ஹாப்பியா வச்சுக்க முடியாது, ஒரு நியூ பார்ட்னர் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் இந்த கேள்வி வருது? வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்? என்ன பிரச்சனை? கண்டுபிடிங்க. அண்ட் தென் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்க லைஃப்ல. ஒரு பெர்மனண்டா எதுவும் இல்லாம டெம்பரரியா எல்லாமே வருது. அது பீப்புளா இருக்கட்டும், ஒரு ஃபீலிங்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாமே நிரந்தரம் இல்லாம வருது. ஏன் அப்படி வருது? ஸோ சம்திங் உங்க சைட்ல ஸ்ட்ராங்கா இல்லை. நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. எஸ், உங்களுக்கு அட்ராக்டிங் பவர் இருக்கு. பட் ஆனா அது அட்ராக்ட் ஆன வேகத்திலே உங்களை விட்டு போயிடும். அது உங்க லைஃப்ல நிலையா நிக்காது. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை உங்க சைட்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இந்த போர்ட்டல்ல உங்களுக்கு சக்சஸ், ஹாப்பினஸ் எல்லாமே தான் இருக்கு. அது இல்லைன்னா இல்லை, டைரக்ட் ஆன்சரே வந்தாச்சு. பட் அது அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற இந்த வீக்னஸை சரி பண்ணணும். இந்த வீக்னஸோடயே நீங்க இன்னும் ஜேர்னி டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இப்படியே தான் உங்க லைஃப் போகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸா. ஒரு குட் நியூஸ் வருமா, வந்த வேகத்திலே போயிடும். ஹாப்பியா இருக்கீங்களா, அவ்வளவுதான், நெக்ஸ்ட் டே மறுபடியும் சோகம் ஆயிடுவீங்க. பிகாஸ் ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்குள்ளாரதான் இருக்கு. பைல் நம்பர் 2. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். So pile number 3க்கு initiation. Okay, so crossing a threshold. It's good. Journey, okay. Pile number 3. Queen of Wands. Full card. Oh, Lovers. King. Oh, very ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் தான் வந்திருக்கு இந்த போர்ட்டல்ல இருந்து. பார்க்கலாம். ஸோ ஜேர்னின்னு வந்திருக்கு. அந்த ஜேர்னில நிறைய பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3. இந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து நீங்க என்ன ஒரு விஷயம் செய்யணும்? சிட் அண்ட் சைலண்ட், ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ்ல இருங்க. அமைதியான ஒரு பிளேஸ்ல இருங்க. அண்ட் லிசன். நிறைய லிசன் பண்ணணும். ஒரு சைலண்டான பிளேஸ்ல இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஸோ லிசன். ஓகே. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜேர்னி என்ன ரொம்ப குழப்பமா இருக்கும். ஒரு சில பேர்லாம் அந்த ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க. ஒரு பாதையே தெரியாம இப்படியோ லைஃப் லீட் பண்றீங்க. பட் திஸ் டைம் உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட ஜேர்னி. ஸோ எய்தர் த்ரூ ட்ரீம்ஸ் ஆர் த்ரூ சயின்ஸ் ஆர் உங்களோட உள்ளுணர்வு ஏதோ ஒரு வழியில அந்த ஒரு உண்மையோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். சைலண்டா வரும். இப்போ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லா பீப்புளோட இருப்பீங்க. நல்ல ஒரு க்ரௌடட் பிளேசஸ், இல்லைன்னா உங்களை சுத்தி பீப்புள் இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ஸ் உங்ககிட்ட ஏதோ சொல்றது, இல்லை ஏதோ ரேண்டம் வாய்ஸஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ சம்திங் இந்த இடத்துல ஹையர் செல்ஃப் அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ யூ ஆர் த சூசன் ஒன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது ஒரு ரியலைசேஷன் கொண்டு வாங்க. அண்ட் உங்களோட பெயின்ஃபுல்லான மூமெண்ட்ஸ், ரொம்ப கஷ்ட காலங்கள், இது எல்லாமே எண்ட் ஆகும். உங்களோட இத்தனை வருஷமா ஏமாத்தினது, கஷ்டப்பட்டது, பிட்ரேயல், இது எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு வந்தீங்கல்ல, இந்த ஒரு விஷயம் எண்ட் ஆகுது. ஸோ யூஆர் கெட்டிங்
ஒரு புது லைஃப், ஒரு புது ஜேர்னி நோக்கி வந்துட்டு உங்களோட டிராவல் இருக்கும். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட விஷயம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இருக்கும் உங்க லைஃப். ஒன்ஸ் இந்த டார்க்னஸ் எண்ட் ஆனாதான் உங்களுக்கான இந்த ரியல் ஜேர்னியே இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு ரியல் ஜேர்னி, இந்த ஒரு ரியல் ஜேர்னியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசஸா இருக்கும், நிறைய மேஜிக்கல் திங்ஸ் இருக்கும். நீங்களே வந்து உங்க மேல வந்து ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க. டிபெண்டா இருந்த பைல் நம்பர் 3 தானாவே ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கீங்க. ஓகே, ஸோ உங்களோட சைல்ட்ஹுட் ட்ரீம் கனெக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி பைல் நம்பர் 3 இஸ் வெரி சைல்ட்ஹுட்ல ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ட்ரீமர். நல்ல ட்ரீம் பண்ணுவீங்க, சூப்பர் விஷன்ஸ் இருக்கும். இட்ஸ் அ டைம், ஹை டைம். அந்த மாதிரியான விஷன்ஸ் திருப்பி வரத்துக்கு ஒரு நல்ல சான்சஸ். டோன்ட் ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களோட ஷேடோ செல்ஃப் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங் ஆயிட்டு வருது. போல்ட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு வெளியில தெரியலனாலும் இன்சைடு உங்க ஷேடோ செல்ஃப்ல இருக்கு. போல்ட்னஸ் ஸ்ட்ராங் ஆகுது. நியூ ஜேர்னி, இந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து ஒரு புது பாதை இருக்கும், ஒரு புது ஜேர்னி இருக்கும். உங்களோட வேலைகள்ல ஒரு அடுத்த கட்டமா புதுசா ஏதாவது ஒன்று செய்வீங்க. ஒரு இனோவேஷன்ஸ் வந்துடும். ஒரு மேஜிக்கல் திங்ஸ் டெஃபினெட்லி வந்துட்டு நடக்கும். ஓகே, பிலீவ் தட். இது எனக்கெல்லாம் நடக்காது, நடந்தா பார்த்துக்கலாம், இதெல்லாம் பேசிக்கலாம், இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் சம் பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணாம உங்களை நீங்களே வந்துட்டு குறை சொல்லாதீங்க. நான் இத்தனை வருஷம் பார்த்துட்டேன், இதெல்லாம் நடக்குமா, ஏன் இத்தனை வருஷம் வந்து நீங்க கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் நல்லா வாழலாம்ன்ற ஒரு தாட் வரணும் ஃபர்ஸ்ட். Right, so it is in your thoughts. Marriage possible, relationship yes, soulmate இல்லனா twin flame தான். உங்களோட பார்ட்னர் வந்துட்டு either soulmate இல்லனா ஒரு twin flame பார்ட்னரா தான் இருப்பாங்க. just not like random பார்ட்னர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கும் டெஃபினெட்லி ஒரு டிவைன் சைட்ல இல்ல சோல்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கோட தான் வந்து நடக்கும். பீப்புள் பிளெஸ்ஸிங்கை தாண்டி ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் அண்ட் அவங்க அந்த பார்ட்னரே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருந்து சென்ட் பண்ண பார்ட்னராக தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ் பாசிபிள், மோஸ்ட்லி. அண்ட் ஒன்ஸ் வந்துட்டு நிறைய இது வந்து ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும் உங்க லைஃப்ல. நீங்க வந்து இந்த போர்ட்டல்ல இருந்து நீங்க ப்ரிப்பேரே ஆக மாட்டீங்க. பட் ஒன் டேல எல்லாமே வந்து டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும் உங்க லைஃப்ல. எவ்ரி திங் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் ஆல்சோ வந்து இந்த டைம்ல வந்து நீங்க மூன் ப்ரேயர்ஸ் கண்டிப்பா மஸ்ட். மூனோட கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் மேபி நீங்க வாட்டர் சைனா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு வாட்டர் எலமெண்டோட வந்து கனெக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஃபார் கிரவுண்டிங் வந்துட்டு உங்க லைஃப்ல தேவை. கிரவுண்டிங் வந்துட்டு இல்லாம இருக்கு. ஸோ யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்யலாம். ஃபிட்னஸ் டெஃபினெட்லி வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைசஸ் வந்துட்டு இந்த போர்ட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் லேசியா இருக்கீங்க, இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா வந்து இன்ன வரைக்கும் பண்ணாம இருந்திருப்பீங்க. டயட்டாக இருக்கட்டும், பிசிக்கல் எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஜிம் ஜாயின் பண்றது, ஃபிட்னஸ் சென்டர் போறது, இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை. ஓகேவா? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த நியூ ஜேர்னியில பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனா அது எல்லாமே ரொம்ப குயிக்கா கிடைச்சிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெகட்டிவிட்டி, அந்த கஷ்டகாலம் தான் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் அந்த நல்ல விஷயங்கள் ரொம்ப குயிக்கா டக்கு டக்குன்னு நனைஞ்சிரும். ஓகே, ஸோ பி ப்ரெசன்ட், பி ஆக்டிவா இருங்க, ரொம்ப ப்ரெசண்டா இருங்க. அண்ட் கேப்சர் எவ்ரி குட், ஒரு நல்ல விஷயங்களை கேப்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்டல்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ இந்த 3 பைலுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் இருந்துச்சு. நீங்க பர்சனலி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, அதை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும் டைரக்ட்லி. தேங்க்யூ.